Class started, sir. Voice கேக்குதா? Let me பார்க்கலாம். Enter the fiery trail of riches. Okay. Good afternoon, students. Very good afternoon. Voice la கேக்குதா? Is everything is audible right now? நீங்க சொன்னது எனக்கு தெரியும். எல்லாம் கிளியரா இருக்கா? செக். வெரி குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று கிளாஸ் எடுக்க முடியல பிகாஸ் நேற்று செம்மையா ரெயின். ஐ ஹாவ் அ நெட்வொர்க் இஷ்யூஸ். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம திஸ் இஸ் கெமிக்கல் கண்ட்ரோல் கோஆர்டினேஷன் லெக்சர் 3. ஆனால் லெக்சர் 2 யூடியூப்ல போட்டுக்கோம். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே? பேஸ்ட் ஆன் டேட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஃபார் ரெக்கார்டட் வீடியோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டடாக இருந்தால் ப்ரீவியஸ் யாரோ பார்க்கலான்னு இருக்கீங்கன்னா திஸ் இஸ் லெக்சர் 3. ஆனால் லெக்சர் 2 போட்டிருக்கோம். லெக்சர் 2 எடுத்திருக்கு, லெக்சர் 1 இருக்குது. Do check it out in the channel. சரியா? All done. Okay. சரி. So hello students. இன்னைக்கு நம்ம என்ன, my name is Deevesh. I'm a biology faculty for NEET from Brainy Medic. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேசிக்கலாக நம்ம அட்ரினல் அந்த கார்டெக்ஸில் வந்துட்டு நிறைய பார்த்தோம். அட்ரினல் கார்டெக்ஸில் என்னெல்லாம் பார்த்தோம்? மினரல் கார்டிகாய்ட்ஸ், குளூக்கோ கார்டிகாய்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? அதில் 1, 2 பார்த்தாச்சு. இன்னொன்று இருக்குது. இன்னொன்று பேர் வந்துட்டு ஆண்ட்ரோஜெனிக் கார்டிகாய்ட்ஸ். ஓகேவா? அது அன்னைக்கு கிளாஸில் எடுக்கல. இன்னைக்கு நான் எடுத்துடுறேன். வாட் இஸ் ஆண்ட்ரோஜெனிக் கார்டிகாய்ட்ஸ் அப்படின்றது. சரியா? எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Androgenic corticoids. சரியா? ஸோ ஆண்ட்ரோஜெனிக் கார்டிகாய்ட்ஸ்னால் அப்படி எதுவும் இல்லை. இட் இஸ் அ growth ஆஃப் நம்ம ஆக்சியல் ஆர் பியூபிக் ஹேர். ஓகேவா? எங்கெல்லாம் நமக்கு ஹேர் இருக்கும்? செஸ்டில், நம்ம நம்ம ஷோல்டர் பிளேட்ஸ் கிட்ட, ஆர்ம் பிட்ஸில், பியர்டு, ஸோ பியூபிக் ஹேரு, லெக் ஹேர்ஸு, இது எல்லாமே வந்துட்டு இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் பேசிக்கலி தேர் இஸ் சம்திங் கால் ஆண்ட்ரோஜெனிக் கார்டிகாய்ட்ஸ். அது வழியாக அது ரிலீஸ் ஆனது இந்த ஹேர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? எஸ். ஏன் கமெண்ட் செக்ஷன் டல்லாக இருக்குது? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரல மாதிரி இருக்குது. குட் ஆஃப்டர்நூன். ஓகே. ஸோ ஆண்ட்ரோஜெனிக் கார்டிகாய்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த ஆண்ட்ரோஜெனிக் கார்டிகாய்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தேன்? இட்ஸ் அ growth ஆஃப் இதுங்க growth ஆஃப் ஆக்சியல் ஹேர். ஆக்சியல் ஹேர் மட்டும்தானா? ஆக்சியல் ஹேர், பியூபிக் ஹேர், பியூபிக் ஹேர், அப்புறம் ஃபேஷியல் ஹேர். ஃபேஷியல் ஹேர். சரியா? ஓகே. ஸோ இதில் எப்போ வரும் அப்படின்னா டியூரிங் பியூபர்ட்டி ஏஜில். டியூரிங் பியூபர்ட்டி. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எஸ். ஸோ இப்போ இந்த டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா எப்படி? இது ஒரு கார்டிகாய்ட், அட்ரோஜெனிக் கார்டிகாய்ட்ஸ் இல்லையா? தர் இஸ் சம்திங் கால் டிஃபிஷியன்சி ஆஃப் கார்டிகாய்ட் ஹார்மோன்ஸ்னால இன்னெல்லாம் வரும் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? டிஃபிஷியன்சி ஆஃப் கார்டிகாய்ட்ஸ்க்கு வந்துட்டு டிஃபிஷியன்சி ஆஃப் கார்டிகாய்ட் ஹார்மோன்ஸ் கார்டிகாய்ட் ஹார்மோன் டிஃபிஷியன்சியாக இருந்துச்சுன்னா இது என்ன அஃபெக்ட் பண்ணுன்னா நம்ம பாடியில் கார்போஹைட்ரேட்டோட மெட்டாபாலிசமாக அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ டிஃபிஷியன்சி ஆஃப் corticoids will affects carbohydrate metabolism. Carbohydrate metabolism. ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸும் டெஃபிஷியன்ட் அதாவது அஃபெக்ட் ஆகுனால இது என்ன ஆகும்னா நம்ம பாடியில் வீக்னஸ் இல்லையா? ஸோ தேர் வில் பி அ அக்யூட் வீக்னஸ். ஓகேவா? அக்யூட் வீக்னஸ் அண்ட் ஃபெட்டிக்.
ஸோ இதை பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதுக்கு பேர் அடிசன்ஸ் டிசீஸ். ஸோ அவங்க கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லையா, அவங்க கை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஸோ நான் இமேஜ் எடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். அடிசன் டிசீஸ் இங்கே பாருங்க. லுக் தேர் ஹேண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த ஹேண்ட்ஸில் பாருங்கள். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ இதை வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ அடிசன் டிசீஸ்னால் சிம்பிளாக வேர்ட்ஸில் சொல்கிறேன். நம்ம பாடியில் வந்து அட்ரினல் கார்டிகட்ஸில் அட்ரினல் கார்டெக்ஸ்லேருந்து 3 ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது. என்னென்னு சொன்னேன்? மினரலோ கார்டிகைட்ஸ், குளூக்கோ கார்டிகைட்ஸ், அப்புறம் வந்துட்டு there is something called androgenic corticoids. ஓகேவா? அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இப்போ வந்துட்டு ஆண்ட்ரோஜெனிக் கார்டிகைட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஆண்ட்ரோஜெனிக் கார்டிகைட்ஸில் என்ன ஆகும்னா, ஆண்ட்ரோஜெனிக் கார்டிகைட்ஸ் இந்த கார்டிகாய்ட் டிஃபிஷியன்சி ஆச்சுன்னா, இது ஆக்சுவலி இந்த ஆண்ட்ரோஜெனிக் கார்டிகைட்ஸ் அப்படின்றது ஆக்சியல் ஹேர், பியூபிக் ஹேர் அண்ட் ஃபேஷியல் ஹேர் வரத்துக்கு இந்த ஆண்ட்ரோஜெனிக் கார்டிகைட்ஸை ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? எப்போ? டியூரிங் பியூபர்ட்டி. சரி, இதே டிஃபிஷியன்சி ஆஃப் இந்த கார்டிகாய்ட் ஹார்மோன்ஸ் இருக்கிறதுனால நம்ம பாடியில் வந்துட்டு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். இது அஃபெக்ட் ஆகிறதுனால இட் காசஸ் அக்யூட் வீக்னஸ் அண்ட் ஃபெட்டிக். ஓகேவா? இந்த அக்யூட் ஃபீட்டஸ் அண்ட் ஃபெக்னஸ்க்காக இந்த நம்ம கை வந்துட்டு ஒரு மாதிரி பேலாக அந்த கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஒன்ட் பி ஸ்ட்ரெயிட். ஓகேவா? இந்த டிசீஸ் பேர் வந்துட்டு அடிசன் டிசீஸ். ஓகே, ஆல்ரைட். ஸோ அந்த அடிசன் டிசீஸ் இப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ டிசீஸ், அடிசன் டிசீஸ். சரியா? ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? ஆல்ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்ரினல் மிடூலா. அட்ரினல் கார்டெக்ஸ் வந்துட்டு அந்த லேயரில் நம்ம பார்த்தோம்ல, அட்ரினல் கார்டெக்ஸ் வந்துட்டு வெளியே இருக்கும்னு சொன்னேன்னா, அட்ரினல் மிடூலா வந்துட்டு நடுவில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, அட்ரினல் மிடூலா அப்படின்றது. ஸோ அந்த அட்ரினல் மிடூலா பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அட்ரினல் மிடூலா. சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் அட்ரினல் மிடூலா என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, எழுதுறேன், நீட்டாக எழுதுறேன். ஸோ அட்ரினல் மிடூலா என்ன பண்ணுன்னா, இட் ப்ரொடியூஸ் கேட்டகோலமைன் ஹார்மோன்ஸ். என்ன ஹார்மோன்ஸ்? அட்ரினல், இங்கே பாரு, அட்ரினல் மிடூலா ப்ரொடியூஸ் கேட்டகோலமைன். கேட்டகோலமைன் கோலமைன் கோலமைன் ஹார்மோன்ஸ். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. ஸோ கேட்டகோலமைன் ஹார்மோன்ஸ். ஸோ இன்னது ஹார்மோன்ஸ் சச் ஆஸ், எழுதிக்கோங்க அட்ரினலின், நார் அட்ரினலின். ஸோ அட்ரினலின், நார் அட்ரினலின். ஸோ நீட்டில் வேற இதற்கு இன்னொரு பேரும் இருக்கு, எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின். ஸோ இதுக்கு எபினெஃப்ரின், கலர் சேஞ்ச் பண்ணுறேன், எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின். சரியா? எனி டவுட் ஸ்டில் ஹியர்? ஸோ அட்ரினல் மெடுலா வந்துட்டு there will be a catecholamine hormones which are produced. அந்த ஹார்மோன்ஸில் என்ன இருக்கும்னா, இட் ஹாஸ் அட்ரினல் அண்ட் நார் அட்ரினல். அந்த அட்ரினலுக்கு இன்னொரு பேர் எபினெஃப்ரின், நார் அட்ரினலுக்கு இன்னொரு பேர் வந்து நார் எபினெஃப்ரின். சரியா? ஸோ என்ன பண்ணுன்னா, இந்த ரெண்டும் they are rapidly எழுதிக்கோங்க, they rapidly secrete in response to stress and emergency situations. அதாவது சடனாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லைனா ஒரு ஃபியர், பயம், இல்லைனா ஒரு ஆங்கர், கோவம், பயங்கரமான கோவம், அந்த மாதிரி டைமில் தான் இந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. சரியா? ஸோ they are rapidly secreting in response to stress
அண்ட் சிச்சுவேஷன்ஸ் ஓகேவா ஒரு ஆங்கர் ஒரு ஃபியர் சிச்சுவேஷனில் அதாவது தீஸ் ஆர் கால்ட் எமர்ஜென்சி ஹார்மோன். நீட் கொஸ்டினில் வந்து எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படின்னு கேட்டால் அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின் எழுதிக்கோங்க. ஸோ அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினல் நான் வந்துட்டு இங்கே எழுதிக்கிற சும்மா நான் எழுதுங்க நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த ரெண்டு பேருமே எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ். Okay, what hormones it is? Emergency hormones. ஓகேவா இந்த எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் ஆஃப் ஃப்ளைட் ஆர் ஃபைட், ஃபைட்டு இல்லைன்னா ஃப்ளைட், ஓகேவா ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஹார்மோன்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரி ஓகே எஸ். சார் சண்டே எதுவுமா கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு தோணுதா? ஓகேவா ம் ஆல்ரைட் சரி. இது சரி நான் ஸ்லோவாக சொல்கிறேன், எழுதுறது கூட கம்மி பண்ணுறேன். நோ ஓகே நோ அண்ணா ஆல்ரைட். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணோன்னா நம்ம பாடியில் இட் இன்க்ரீஸ் அலர்ட்னஸ் பியூப்பிலரி டைலேஷன் பைலோ எரெக்ஷன் அப்படின்றது நம்ம ஹேர்ஸில் ஏதாவது சடனாக அது என்ன சொல்லுவாங்க கூஸ் பம்ஸ் ரைட். இந்த ஹேர்ஸ்லாம் நிற்கும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறது. ஸோ தட் இஸ் அ ரேசிங் ஆஃப் ஹேர்ஸ். அதுக்கு பேர் இப்போ என்ன தெரியுமா? பைலோ எரெக்ஷன். யா பைலோ எரெக்ஷனுக்கு வந்துட்டு இட் இஸ் பேசிக்கலி ரைசிங் ஆஃப் ஹேர்ஸ். அந்த கூஸ் பம்ஸ் வரும்போது வரும்ல நம்மளுக்கு. ஓகேவா ரைசிங் ஆஃப் ஹேர்ஸு, ஸ்வெட்டிங் அப்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு ஃபியர் சுச்சுவேஷனில் இல்லை ஏதாவது மாட்டிக்கிட்டிங்க அந்த டைமில் ஒரு ஸ்வெட்டிங் வரும் இல்லையா? நம்ம பாடி எப்படி இருக்கும்? சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தப்பு செஞ்சிட்டிங்க, ஒருத்தங்க கண்டுபிடிக்கிறாங்க, உன்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஒரு இடத்துல போய் சொல்லிட்டீங்க, அப்போது எப்படி இருக்கும்? ஸ்வெட்டிங், ஹார்ட் பீட் கரெக்டாக ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறது, ரெஸ்பிரேட்டரி ரேட் மூச்சு அதிகமாக வாங்குறது, இது வச்சு அதை கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ என்னல அது that will be an increase in heart rate, contraction, breathing, கரெக்டா? ஸ்வெட்டிங், இது எல்லாமே வரும். ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவோம் பேசிக்கலி தே ஆல்சோ இது இல்லாமல் இந்த அட்ரினல் மெடுலா இந்த ஹார்மோன்ஸ் இருக்குல்ல ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுன்னா தே ஸ்டிமுலேட்ஸ் அ பிரேக் டவுன் ஆஃப் கிளைகோஜன். அதாவது நம்ம பாடியில் கிளைகோஜன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கிளைகோஜன் என்ன பண்ணுன்னா இன்க்ரீஸ் அ குளுக்கோஸ் பாடியில் குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா கிளைகோஜனை பிரேக் பண்ணிவிட்டு பாடியில் கிளைகோஜன் அப்படின்னு இருக்கும் இன்ஆக்டிவ் ஃபார்மை வந்துட்டு ஆக்டிவ் பண்ணி குளுக்கோஸாக மாற்றி இந்த குளுக்கோஸ் வந்துட்டு பிளட்டுக்கு போயிட்டு இந்த பிளட்டில் வந்துட்டு குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா ஸோ இது இல்லாமல் இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுன்னா இட் ஆல்சோ ஸ்டிமுலேட் பிரேக் டவுன் ஆஃப் லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன். சரியா? Okay, so this is the thing. Any doubts still here? இன்னும் அக்ஷயா மட்டும்தான் கிளாஸில் இருக்காளா? அவள் மட்டும்தான் ரிப்ளை பண்ணுறா. என்னாச்சு ஸ்டூடெண்ட்ஸ்? குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட். குட் ஆஃப்டர்நூன். ஓகே ஸோ திஸ் இஸ் த திங். அட்ரினல் கார்டெக்ஸ் அட்ரினல் மெடுலா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு pancreas. சரியா? pancreas பற்றி பார்ப்போம். pancreas டயக்ராம் பார்த்துருப்பீங்களா? இப்படி இருக்கும் இல்லையா? இப்படி இருக்கும் கரெக்டா? எதுக்குண்ணா pancreas? ஸோ pancreas டீட்டெயில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் இமேஜ் பேஸ்ட் பண்ணிடுறேன். சரியா?
Hello. Yeah, hello. Vali Manirasamy. Okay, not this. இமேஜ் தெரியுதா பசங்களா உங்களுக்கு? pancreas இமேஜ் தெரியுதா? எங்க இருக்கு? ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் pancreas எங்க டயக்ராம் தெரியுதா? ஓரளவுக்கு தெரியுதா? ஸோ இதுதான் இதை படிக்க போகிறோம். இந்த pancreas தான் படிக்க போகிறோம். சரியா? ஆல்ரைட். So the pancreas basically there are a composite of heterocrine gland அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இந்த pancreasல there is a composite of ஒரு heterocrine gland இருக்கு. heterocrine glandனா ஒரு exocrine ஒரு endocrine இருக்கு. ஓகேவா? அது என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? இஸ் அன் விசிபிள். ஓகே, தேங்க்யூ. சரி, ஸோ வாட் இஸ் திஸ் எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் பார்க்கும். அதுக்கு முன்னாடி there is something called islets of Langerhans. ஸோ islets of Langerhans, islets அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் சைலண்ட்டு. islets of Langerhans. ஓகேவா? ஸோ இந்த எஸ் சைலண்ட்டு islets of Langerhans அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இங்கே பாருங்க, நான் கிளியராக எழுதுறேன். இந்த pancreasல எழுதிக்கோங்க, there is something called heterocrine gland. ஹெட்டீரோ அப்படின்னாலே ரெண்டு இருக்குன்னு அர்த்தம். ஹெட்டீரோக்ரைன் அப்படின்னா சம்திங் மிக்ஸ்டு. ஓகேவா? ஹெட்ரோக்ரைன் கிளாண்ட். ஹெட்ரோக்ரைன் கிளாண்ட் அப்படின்றது என்னன்னா தே கம்போஸ்ட் ஆஃப் ரெண்டு. ஒன்று எண்டோக்ரைன், இன்னொன்று எக்ஸோக்ரைன். சரியா? எக்ஸோக்ரைன். ஏய், ஓகே, எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு எண்டோக்ரைன் பார்க்கணும். எண்டோக்ரைனில் யாரை எண்டோக்ரைன் கொண்டு போவாங்கன்னா islets of Langerhans. ஓகே, யா, வாட் இஸ் டன்? என்னது டன்? ஓகே, ஸோ islets of Langerhans. Exocrine, அது பண்ணாடி islets of Langerhans are their endocrine part. They are about எத்தனை இருக்கும்னா இந்த islets of Langerhans 1 to 2 millions of islets of Langerhans. எவ்வளோ இருக்குன்னு சொன்ன? 1 to 2 million. எவ்வளோ? 1 to 2 million islets. அதாவது ஒரு 1 to 2% of pancreatic tissue வந்துட்டு covered by this islets of Langerhans. ஓகேவா? 1 to 2% of pancreas, 1 to 2%. சரியா? pancreatic tissue வந்து கவர் பண்ணுறது இதுதான், இந்த islets of Langerhans. சரியா? இந்த islets of Langerhansல வேற என்ன நீங்க பார்க்குறீங்கன்னா, ஓகே, ஸோ இந்த islets of Langerhans வேற என்ன தெரியும்னா there is something called alpha and beta cells in the islets. ஓகேவா? ஸோ இது செக்ரீட் பண்ணும். இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா செல்ஸ் வந்துட்டு ஆல்ஃபா அண்ட் பீட்டா செல்ஸ். ஓகேவா? ஆல்ஃபா அண்ட் பீட்டா எதுக்குள்ளே இருக்குன்னா islets of Langerhansல இருக்கும். இந்த islets of Langerhans என்ன பண்ணும் அப்படின்னா தே செக்ரீட், islets of Langerhans இந்த ஆல்ஃபா பீட்டா செல்ஸ் என்ன பண்ணுன்னா தே செக்ரீட் பெப்டைட் ஹார்மோன்ஸ். எழுதிக்கோங்க, தே செக்ரீட் பெப்டைட் ஹார்மோன்ஸ். ஓகேவா? இந்த பெப்டைட் ஹார்மோன்ஸ் வந்துட்டு சச் அஸ் என்னது அந்த பெப்டைட் ஹார்மோன்ஸ் அப்படின்னா இந்த ஆல்ஃபா வந்துட்டு தே செக்ரீட் பெப்டைட் ஹார்மோன் கால் குளூகோகான். குளூகோகான். பீட்டா செல்ஸ் வந்துட்டு என்ன செக்ரீட் பண்ணுன்னா இன்சுலின். ஓகேவா? ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஓகே, ஆல்ரைட். ஸோ இது என்ன பண்ணுன்னா தே மெயின்டைன் குளுக்கோஸ் ஹோமியோஸ்டாசிஸ். நம்ம பாடியில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ். ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகுனா எப்படி, டிக்ரீஸ் ஆகும்போது இதுலேருந்து இன்சுலின் ரிலீஸ் ஆகிறது, குளூக்கோகான். அதாவது ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்போது இன்சுலின் போட்டு ரெடியூஸ் பண்ணும். அந்த மாதிரி குளுக்கோகோஸ் கம்மியாக இருந்தால் குளூக்கோகான் போட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது பேஸ் பண்ணி இந்த ஆல்ஃபா பீட்டா செல்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகேவா? சரியா? கைஸ், தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ஃபா வந்து குளுக்கோகான் கரெக்டாக, பீட்டா செல்ஸ் வந்துட்டு இன்சுலின். கரெக்டாக தான் இருக்கிறேன்.
நோ கரெக்ட் தான், ஐ கெஸ் ஸோ. ஆல்ஃபா வந்து குளுக்கோகான், பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலின். கரெக்ட் தானே? சரி, ஓகே. ஸோ இது தெரிஞ்சிச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இங்கே வரைக்கும் உங்களுக்கு? யா, ஹைப்போகிளைமிக் ஆர் ஹைப்பர்கிளைமிக் கரெக்ட் தான். கிளைசமிக் வாட் எவர். சரி சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு குளுக்கோஸ் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்றது மெயின்டைன் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி ஃபர்ஸ்ட் ஹைப்பர் கிளைசமிக் ஃபேக்டர், கிளைமிக் கிடையாது, இட் இஸ் அ கிளைசமிக். ஓகேவா? நம்ம கிளைசமிக் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. இதை பேஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்பது ஹைப்பர் கிளைசமிக், அதாவது இன்க்ரீஸ்டு குளுக்கோஸ் லெவல் இன் அவர் பாடி. கிளைசமிக் ஃபேக்டர். சரியா? இந்த ஹைப்பர் கிளைசமிக் ஃபேக்டரோட, அதாவது குளுக்கோகான் சொல்லுவாங்க, குளூககான். சரியா? குளூககான். ஓகே. இந்த குளூகோகான் என்ன பண்ணும் அப்படின்னா, பேசிக்கலி இந்த ஹைப்பர் கிளைசமிக் ஃபேக்டர் பேசிக்கலி நம்ம பாடியில் வந்துட்டு லோ பிளட் குளுக்கோஸ், ஹை பிளட் குளுக்கோஸ் இருக்கும் இல்லையா, இது எல்லாமே பேங்க்ரஸ் வழியா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், கலர் சேஞ்ச் பண்ணுவேன். ஒரு பாடியில் வந்துட்டு ஹை குளுக்கோஸ் லெவல் இருக்குது. ஓகேவா? பேங்க்ரியாஸ்க்கு ரீச் ஆகுது. ஓகேவா? பேங்க்ரியாஸ்க்கு ரீச் ஆகுது. இப்போ இந்த பேங்க்ரியாஸ் ரீச் ஆகணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, பேங்க்ரியாஸ் வந்துட்டு தட் இஸ் அ பாடியில் வந்து ஃபேட் செல்ஸ் டேக் இன் குளுக்கோஸ் ஃப்ரம் த பிளட். என்னது? ஃபேட் செல்ஸ் வந்துட்டு டேக்ஸ் குளுக்கோஸ் ஃப்ரம் பிளட் வழியாக எடுத்துக்கிட்டு வேற என்ன பண்ணுன்னா, திரும்பியும் இட் அச்சீவ்ஸ் அ நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல். நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல். ஓகேவா? இந்த ரீச் ஆனதுக்கப்புறமா திரும்பி எங்கே போகுதுன்னா, இட் ரீச்சஸ் டு இந்த மாதிரி போகும், நார்மல் லெவலுக்கு போயிடுது. இதே வந்துட்டு இங்கே பாருங்க, ஹை பிளட் குளுக்கோஸ் லெவல் இருக்கும்போது பேங்க்ரியாஸ் ரீச் ஆகுது. பேங்க்ரியாஸ்லேருந்து ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகி அப்போ இந்த ஃபேட் செல்ஸில் தட் இஸ் அ குளுக்கோஸை வந்துட்டு டேக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு நார்மல் குளுக்கோஸ் லெவல் ஆகிடும். இது ஹைப்பருக்கு, ஹை குளுக்கோஸ் லெவல் ஆர் ஹைப்பருக்கு. இதே லோ பிளட் குளுக்கோஸ் லெவல் அப்போ என்ன ஆகும்னா, லோ பிளட் குளுக்கோஸ் லெவல் என்ன ஆகுது அப்படின்னா, இதுவுமே திரும்பி பேங்க்ரியாஸுக்கு ரீச் ஆகும். இந்த பேங்க்ரியாஸில் என்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திரும்பியும் என்ன பண்ணணும்னா, தட் இஸ் கால் குளுக்கோகான் ரிலீஸ்டு செல்ஸ். ஓகேவா? யாரு? பேங்க்ரியாஸ் வழியா குளுக்கோகான் ரிலீஸ்டு செல்ஸ் என்னது? ஆல்ஃபா செல்ஸ். ஓகேவா? இந்த ஆல்ஃபா செல்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ் ரீச் ஆகிட்டு இந்த ஹார்மோன் செக்ரேட் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா, நம்ம லிவரில் தேர் வில் பி அ ரிலீஸ் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு பிளட். எப்போ? எப்போ நம்ம பாடியில் லோ பிளட் குளுக்கோஸ் லெவல் இருக்கோ அப்போ அந்த டைமில் பேங்க்ரியாஸ் ரீச் ஆகிட்டா அந்த பேங்க்ரியாஸ்க்கு வந்துட்டு தேர் வில் பி அ ஆல்ஃபா செல்ஸ் ரிலீசிங். இந்த ஆல்ஃபா செல்ஸ் என்ன பண்ணும், நம்ம நம்ம லிவர் வழியாக குளுக்கோஸ் வந்துட்டு குளுக்கோஸ் வந்து அதிகமாக பிளட்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். அப்படி ரிலீஸ் ஆனால் கம்மியாக இருக்கிற பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்துட்டு நார்மலாக போயிடும். கரெக்டாக? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா? லோ பிளட் குளுக்கோஸ் அல்ல ஹை பிளட் குளுக்கோஸ் எங்கேயோ திரும்பி எடுக்கணும்னா இப்போ திரும்பி எடுக்கிறேன். ஸோ ஒன் டைம் திரும்பி எடுங்க சார், எனக்கு புரியல சார் அப்படின்றத கூட நோ ப்ராப்ளம். இது ஹைப்பர், இது ஹைப்போ. ஓகேவா? இது புரிய கொஞ்சம் கஷ்டம். நான் இப்போ திரும்பி வேணா உங்களுக்கு எடுக்கிறேன்னா எடுக்கிறேன், இல்லை புரிஞ்சதுன்னா புரிஞ்சது. இன்னொரு வாட்டி எடுங்கண்ணா. ஓகே, நான் இப்போ எழுதலை, நீங்கள் நல்லா கேளுங்க. ஃபர்ஸ்ட்டு என் பாடியில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என் பாடியில் வந்துட்டு ஓகே 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 ஆல்ரைட், கேளுங்க, நீட்டாக கேளுங்க. என் பாடியில் வந்துட்டு ஹை குளுக்கோஸ் லெவல் இருக்குமா? ஓகே, ஹை குளுக்கோஸ் லெவல் இருக்கும்போது டயக்ராம் எங்க பாடியில் ஹை குளுக்கோஸ் லெவல் இருக்குது, அப்போது தேர் வில் பி அ இந்த பிளட் வந்துட்டு பேங்க்ரியாஸ் ரீச் ஆகுது. பேங்க்ரியாஸ் ரீச் ஆகும்போது இந்த இன்ஃபர்மேஷன் பேங்க்ரியாஸ் அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு என் பாடியில் வந்துட்டு ஹை பிளட் குளுக்கோஸ் லெவல் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் பேங்க்ரியாஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த பேங்க்ரியாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, தேர் வில் பி அ ரிலீஸ் ஆஃப் பீட்டா செல்ஸ். ஓகேவா? வாட் செல்ஸ்? பீட்டா செல்ஸ். ஆல்ஃபா பீட்டான்னு பார்த்தோம் இல்லையா, பீட்டா செல்ஸ் வந்துட்டு பேங்க்ரியாஸ்ல ரிலீஸ் பண்ணும். எப்போ? என் பாடியில் ஹை பிளட் குளுக்கோஸ் லெவல் இருக்கும்போது பீட்டா செல் ரிலீஸ் பண்ணுது. இந்த பீட்டா செல்ஸ் என்ன பண்ணுறியா, தட் இஸ் அ ஃபேட் செல்ஸ். ஓகேவா? அந்த ஃபேட் செல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, குளுக்கோஸ் ஃப்ரம் த பிளட் வந்து எடுத்துக்கும். ஓகேவா? எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுன்னா, அங்கே இருக்கிற இன்சுலின் என்ன பண்ணுன்னா இந்த குளுக்கோஸ் லெவலை டிக்ரீஸ் பண்ணும்.
ஓகேவா? அப்போ நம்ம பாடி வந்து நார்மல் ஆகிடும்ல. ஹை பிளட் குளுக்கோஸ் இன்சுலின் ரிலீஸ் பண்ணக்கப்புறமா நம்ம பாடி வந்துட்டு நார்மல் லெவலுக்கு போயிடும். ஓகேவா? இது வந்துட்டு நார்மல் ஒரு ஹை பாடி பிளட் குளுக்கோஸ் இருக்கும்போது. ஓகேவா? அதாவது ஹைப்பர்கிளைசமிக் ஃபேக்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஹைப்போகிளைசமிக் ஃபேக்டர். அதாவது ஹைப்போகிளைசமிக் ஃபேக்டர் என்ன நடக்குது அப்படின்னா, தட் இஸ் அ லோ பிளட் குளுக்கோஸ். ஓகேவா? என் பாடியில் இப்போ லோ பிளட் குளுக்கோஸ் லெவல் இருக்கு. ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த pancreas என்ன செக்ரேட் பண்ணும்னா ஆல்ஃபா செல்ஸ். அங்க பீட்டா செல்ஸ், இங்க ஆல்ஃபா செல்ஸ். இந்த ஆல்ஃபா செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, தே லிவர்ல தட் இஸ் அ ஆல்ஃபா செல்ஸ் என்ன பண்ணும்னா குளுக்கோஸ் அதிகமாக ரிலீஸ் பண்ணும். ஏன்னா அங்கே லோ பிளட் குளுக்கோஸில் அதிகமாக ரிலீஸ் பண்ணி நம்ம பாடியை வந்துட்டு நார்மல் ஆக்கிடும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியேஷன். அதிகமாக இருக்கும்போது பீட்டா செல்ஸ் வச்சு டிக்ரீஸ் ஆகுது பிளட் குளுக்கோஸ் லெவல். அதாவது கம்மியாக பிளட் குளுக்கோஸில் இருக்கும்போது ஆல்ஃபா செல்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிடுது. இதோட டவுட்ஸ் இருக்காடா? இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. எனி டவுட்ஸ் ஸ்டில் நீங்கள் சொன்னதே எனக்கு தெரியும். இல்லை நீங்கள் புரியலன்னு தானே எடுத்துக்கணும். நோ டவுட்ஸ்? ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டண்ட். நம்ம இந்தியாவில் அதிகம் பேருக்கு இருக்கிற ஒரே ஒரு வியாதி சக்கரை வியாதி, டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அதிகமாக டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றது இட் இஸ் அ டிசார்டர் டியூ டு ப்ரொலாங்டு ஹைப்பர்கிளைசிமியா. அதாவது தெர் இஸ் அ இன்க்ரீஸ்டு பிளட் சுகர் லெவல் இந்த பாடி அதிகமாக இருந்தால். நான் இங்கே பாருங்கள், நான் இது உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணல. நேற்று ஐ ஹாவ் அ பேஷண்ட் இன் ஜென்ரல் மெடிசன் இல்லை ஜென்ரல் சர்ஜரியில். நல்லா கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஜென்ரல் சர்ஜரி என் 3rd இயர் சப்ஜெக்ட். ஓகேவா? அங்கே நான் ஒரு பேஷண்ட் ஓபிடியில் அட்டென்ட் பண்ணும்போது ஹீ ஹேஸ் அ சுகர் ஃபார் 2 இயர்ஸ். டாக்டர்கிட்ட போய் சார் உங்களுக்கு சுகர் இருக்குன்னு நீங்கள் டேப்லெட்ஸ் போடணுன்னு பாஸ்ட் 2 இயர்ஸாக அவர் அதெல்லாம் கண்டுக்காமல் அவர் விட்டுட்டார். ஓகேவா? உங்களுக்கு சுகர் இருக்குன்னா அவர் சுகர் வந்து 300 400 மேலே கிராஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? அவர் கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் டேப்லெட்டாவது எடுத்துக்கணும். அவர் டேப்லெட் எதுவுமே எடுத்துக்கல 2 இயர்ஸ். நல்லா கேசுங்க. எ கேஸ் ஆஃப் அ பேஷண்ட் ஹூ டிடன்ட் டேக் அ 2 இயர்ஸ் டயபெட்டிஸ் டேப்லெட், அதாவது சுகர் டேப்லெட் எடுத்துக்கல. அவர் வந்துட்டு பேஷண்ட்டோட வேலை பாருங்க. அவர் வந்து ஒரு கொத்தனார் வேலை, கல் அடிபட்டுருச்சு, காலில் கல் பட்டுருச்சு. அந்த கல் அடிபட்டதுனால பிளட்டு வந்துருச்சு. பிளட்டு வர 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 என்ன ஆச்சுன்னா தெர் இஸ் சம்திங் கால் டயபெட்டிக் ஃபுட் அல்சர். ஓகேவா? இதில் உங்களுக்கு தெரிய தேவையில்லை. இப்போது டயபெட்டிக் ஃபுட் அல்சர் அப்படின்றது ஒரு இடத்துல நார்மலாகவே சொல்லுவாங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா உங்களுக்கு ஹீல் ஆகிறது வந்துட்டு ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு டயபெட்டிக் ஃபுட் அல்சர் இருக்கிறதுனால வாட் ஹேப்பன்னா, ஃபுட் அல்சர்னாலே அது போக போக அது ப்ரொலாங் ஆகிட்டு அங்கே கண்டினியூஸாக அங்கே ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகி பஸ் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ஃபுல்லாக ஓட்டையே போட்டுருச்சு. அந்த அல்சர், ஒரு டயபெட்டிக் ஃபுட் அல்சர் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலில் இருக்கிற ஒரு விரலை வெட்டியும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஸ்கின்னை கட் பண்ணணுமா. ஸோ திஸ் இஸ் அ திங். ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது இன்சுலின், அதாவது சுகர் இருக்கிற பேஷண்ட்க்கு நீங்கள் கரெக்டாக எவ்ரி 3 months ஆர் 2 months செக்அப் பண்ணிக்கோங்க. அதுபடி நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணும் ஆஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா? ஏன்னா நீங்கள் படிச்சிட்டீங்களா டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னா என்னன்னு தெரியுது, ஹைப்பர் கிளைசிமியா, ஹைப்போகிளைசிமியா எல்லாமே நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் சொல்லணும். ஓகேவா? as a science students. All right? Okay. Yes. So diabetes mellitus அப்படின்றது it is a disorder. It is a disorder of hyperglycemia. சரியா? ஹைப்பர்கிளைசிமியா அதாவது இன்க்ரீஸ்டு சுகர் லெவல். இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு எழுதிக்கோங்க. சிம்டம்ஸ். ஸோ இதோட சிம்டம்ஸ் வந்துட்டு லாஸ் ஆஃப் குளுக்கோஸ் த்ரூ யூரின். ஸோ ஹைப்பர்கிளைசமியா இருக்கிறதுனால இந்த சுகர் வந்துட்டு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இந்த பேஷண்ட்டு யூரின் டெஸ்ட், யூரின் அனாலிசிஸில் வந்துட்டு சுகர் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு யூரின் வழியாக பாஸ் ஆகும். ஸோ தேர் வில் பி அ யூரின் அனாலிசிஸ். ஸோ லாஸ் ஆஃப் குளுக்கோஸ் த்ரூ யூரின். ஓகேவா? அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ஹார்ம்ஃபுல் கம்பவுண்ட்ஸ் இந்த யூரின் அதிகமாக சுகர் லெவல்ஸ் நம்ம பாடியில் வந்துட்டு தெர் இஸ் சம்திங் கால்ட் ஹார்ம்ஃபுல் காம்பவுண்ட்ஸ் ஃபார்மேஷன். அது ஹார்ம்ஃபுல் காம்பவுண்ட் சப்ஸ்டன்ஸ்
பேர் வந்துட்டு கீட்டோன் பாடிஸ். கீட்டோன் பாடிஸ். ஸோ இது கீட்டோன் பாடிஸ் எங்கே போயும், கிட்னியில் போயிட்டு கீட்டோன் பாடிஸ் ஒரு ஸ்டோன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் கிட்னியில். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா ஃபில்ட்ரேஷன் கஷ்டமாயிடும். ஓகேவா? கிட்னிஸ் வாட் இஸ் பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் கிட்னி? ஃபில்ட்ரேஷன் இல்லையா? அந்த ஃபில்ட்ரேஷன் நடக்கிறதுனால, இந்த ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால எப்படி இதை ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, இந்த டயபெட்டிஸ் மெல்ல ஹைப்பர் ஆயிடுச்சுன்னா they'll treat this patient by insulin therapy or insulin therapy. ஏதாவது வெரி கிரானிக் கேசஸ்னா டயாலிசிஸ்க்கும் போயிடும். சரியா? வர்ஸ்ட் கேஸ்ல டயாலிசிஸ்க்கும் போயிடும். எஸ். ஸோ இங்க வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. நோ டவுட்ஸ்? சீரியஸ்லி இருக்குமே கண்டிப்பா. நிஜமா டவுட்ஸ் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நோ டவுட்ஸ். இல்லை, அது கிட்னி ஸ்டோன்ஸ் அது சம்திங் கால் கீட்டோன் பாடிஸ். அது நீங்கள் ஸ்டோன்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது நான் என்னன்னு சொல்கிறேன். கோனட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோனட்ஸ். கோனட்ஸ்க்கு வந்துட்டு இப்போது கோனட்ஸில் என்னெல்லாம் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது கோனட்ஸ்லேயே. ஒன்று வந்து டெஸ்டிஸ், இன்னொன்று ஓவரி. இருங்க, நான் இங்கே எழுதுறேன் டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி அப்படின்னு. அதுதானே சொல்லணும். ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே எழுதி கம்பேர். ஸோ கோனட்ஸ் ஆர் பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இன் ஹியூமன்ஸ். ஓகேவா? இங்கே இருக்கு பாருங்க, பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ். என்னது அது? தே ஆர் ஆல்சோ கால் ஸ்பெர்ம். பார், தே ப்ரொடியூஸ் கேமெட்ஸு, செக்ஸ் ஹார்மோன்ஸ். அது எல்லாமே நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்து படிக்க தேவையில்லை, அவசியம் இல்லை, நான் இருக்கேன்ல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, கோனட்ஸில் வந்துட்டு 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு டெஸ்டிஸ், ஒன்று ஓவரி. ஸோ டெஸ்டிஸ் வந்துட்டு மேல் கோனட், ஓவரி வந்துட்டு ஃபீமேல் கோனட். கரெக்டாக? இப்போது நெக்ஸ்ட் அதுக்கு போயிடலாம். இப்போது டீட்டெயிலாக போடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டெஸ்டிஸ். இதில் நீங்கள் டெஸ்டிஸ் இருக்கு இல்லையா? திரும்பி பேஸ்ட் ஆகும். ஸோ நான் டெஸ்டிஸ் படிக்க போகிறது வந்துட்டு பார்ட்ஸ்லாம் இல்லை. இட் இஸ் அ மேல் டெஸ்டிஸ். பேசிக்லி என்னது? இட் இஸ் அ மேல், இட் இஸ் அ பிரைமரி மேல், எழுதிக்கோங்க, பிரைமரி மேல் செக்ஸ் ஆர்கன். ஓகேவா? அண்ட் தென் இது என்ட்ரோக்ரைன் கிளாண்ட் அண்ட் தென் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஓகேவா? there will be a pair of testes, அதாவது 2 டெஸ்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ ப்ரெசன்ட் இன் எங்கன்னா ஒரு ஸ்க்ராட்டல் சாக் இருக்கும். அதில் தான் வந்துட்டு இந்த டெஸ்டிஸ் ப்ரெசென்ட் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் வேறு என்ன தெரியணும் அப்படின்னா, நம்ம பேசிக்காக இந்த டெஸ்டிஸில் இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப், இந்த டெஸ்டிஸ் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் செம்னிஃபெரஸ் டியூப். நீங்கள் இருக்குங்களா? ஓகே. ஸோ டெஸ்டிஸ் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் அ seminiferous tubules. seminiferous tubulesனா இங்க இருக்கும் பாருங்க, இங்க இருக்கும். ஆக்சுவலி இதுதான் seminiferous tubules. ஓகேவா? இப்படி இருக்கும் seminiferous tubules அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எழுதுறேன். இது எழுதிக்கோங்க, seminiferous tubules. ஓகேவா? இந்த seminiferous tubules அப்புறமா there is something called interstitial cells, interstitial tissues அப்படின்னு சொல்லுவாங்க. interstitial tissues.
are present in this testis, ஓகேவா? ஸோ இந்த இன்டர்ஸ்டேட்டல் செல்ஸ் அப்படின்றது we also call it as a Leydig cells. லேடி கிடையாது, லேடிக் செல்ஸ், ஓகேவா? ஓகே, இந்த லேடிக் செல்ஸ் அப்படின்றது ஒரு இன்டர்டியூபுலர் ஸ்பேசஸில் இருக்கும், ஓகேவா? இந்த லேடிக் செல்ஸ்ன்றது இட் இஸ் இன் த இன்டர்டியூபுலர் ஸ்பேசஸ், டியூபுலார் ஸ்பேசஸ், சரியா? இந்த டியூபுலார் ஸ்பேஸ், இந்த லேடிக் செல்ஸ் இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின். ஏன்னா செவரல் டைப்ஸ் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க நீட் கொஸ்டின். ஸோ திஸ் லேடிக் செல்ஸ் ஏன்னா இட் ப்ரொடியூசஸ் ஹார்மோன்ஸ். என்ன ஹார்மோன்ஸ்னா ஆண்ட்ரோஜன், produce hormones called androgens, ஓகேவா? இந்த ஆண்ட்ரோஜன்ஸ் அப்படின்றது they are mainly என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்? டெஸ்டோஸ்டிரான், ஓகே? டவுட்ஸ் இருக்காடா பசங்களா உங்களுக்கு? ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜன்ஸ்? இந்த ஆண்ட்ரோஜனோட ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம், ஓகேவா? androgen functions. ஸோ இந்த ஆண்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறது டெஸ்டோஸ்டிரான்ஸ், அதுலேருந்து ஆண்ட்ரோஜன் வரதுனால என்னெல்லாம் இருக்கும்னா தேர் வில் ரெகுலேட் த இட் பேசிக்லி இந்த ஆண்ட்ரோஜன் அப்படின்றது என்ன பண்ணுன்னா இட் ரெகுலேட் த டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சுரேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சசரி செக்ஸ் ஆர்கன்ஸ் இன் மேல்ஸ், ஓகேவா? ஆக்சசரி செக்ஸ் ஆர்கன்ஸ் மேல்ஸ் நீங்கள் பார்க்கும்போது தேர் வில் பி அ ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ். என்னது? ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ், ஓகேவா? ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ் அப்படின்றது என்னது? ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், சரியா? ஓகே, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனில் இந்த பேசிக்காக இட் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ஆண்ட்ரோஜன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, ஆண்ட்ரோஜன் அதாவது ஆண்ட்ரோஜனில் இந்த ஸ்பெர்மெட்டோஜெனில் இந்த ஆண்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் ஆகல, தட் வில் பி அ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். வேற என்ன உங்களுக்கு தெரியணும்னா இட் ஸ்டிமுலேட் செக்ஷுவல் பிஹேவியர், ஓகேவா? ஸோ செக்ஷுவல் பிஹேவியர்னா என்னது? growth ஆஃப் மசில்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸோட மேல்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் மசில்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ்டாக தெரியும் இல்லையா? ஸோ மசில்ஸ், ஹெயிர்ஸு, ஓகேவா? மசில்ஸு, ஹெயிர்ஸு, அக்ரெசிவ்னஸ். மேல்ஸ்க்கா ஃபீமேல்ஸ்க்கு வந்து மேல்ஸ்க்கு வந்து அதிகமாக அக்ரெசிவ்னஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அக்ரெசிவ்னஸ், லோ பிச் வாய்ஸ். பிச் வந்துட்டு ஃபீமேல்ஸ்க்கு அதிகமாக இருக்கும், ஆனால் மேலுக்கு கம்மியாக இருக்கும். நம்ம 10th 8th 9th படிச்சிருப்போம் இல்லையா? லோ பிச் வாய்ஸ். హలో క్లాస్ లేదు. ஓகே, ஸோ சாரி, லோ பிச் வாய்ஸ். ஸோ இது எங்கே ஹெல்ப் பண்ணும்? இட் ஹெல்ப்ஸ் இன் அனபாலிசம் ஆஃப் ப்ரோட்டீன், ஓகேவா? இட் ஹெல்ப்ஸ் இன் அனபாலிசம் ஆஃப் ப்ரோட்டீன், ஓகேவா? எழுதிக்கோங்க, அனபாலிசம் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட். ஓகே,
சரி, கமெண்ட் செக்ஷன் இங்கேருந்து பார்க்கணும். ஆல்ரைட், ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா உங்களுக்கு இங்கே வரைக்கும்? ம், பசங்கெல்லாம் ஏதோ டவுட்ஸ் இருக்காடா உங்களுக்கு? ஓகே, எவ்ரிதிங் இஸ் கிளியர். எஸ், நோ டவுட். ஓகே, சரி. இதோட இது அவ்வளோதான் ஸ்பெர்மட்டோஜெனசிஸில் நீங்கள் பார்க்க போகிறது. நெக்ஸ்ட்டு ஓவரி. ஃபீமேல்ஸில் ஓவரியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, ஓவரி நான் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, இது ஓவரி நம்ம பார்க்குறது. இந்த ஓவரியில் நம்ம டீட்டெயிலாக இங்கே பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, ஓவரி இதுதான் பெருசாக நம்ம பார்க்குறோம். ஓகேவா, இந்த ஓவரி என்ன பண்ணுவோம்? இட் இஸ் பேசிக்லியா இட் இஸ் ஓவரிஸ் ஆர் ஃபீமேல் கரெக்டாக, ஃபீமேல் பிரைமரி செக்ஸ் ஆர்கன். பிரைமரி செக்ஸ் ஆர்கன். ஓகேவா, ஸோ இந்த ஓவரி என்ன பண்ணுவோம்னா, இட் இஸ் தட் இஸ் இங்கே அங்கே எப்படி டெஸ்டிஸ் வந்துட்டு ஒரு பெய்ர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கும், இங்கே பெய்ர் ஆஃப் ஓவரிஸ் இருக்கும், 2 ஓவரிஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ எங்கன்னா இட் இஸ் லொக்கேட்டட் இன் த அப்டமன். ஃபீமேல்ஸில் இட் இஸ் லொக்கேட்டட் இன் த அப்டமன். ஓகேவா, இது என்ன பண்ணுன்னா, இந்த ஓவரி அப்படின்றது இட் ப்ரொடியூசஸ் ஓவம். என்ன நியூ ப்ரொடியூஸ் பண்ணுது? இட் இஸ் ப்ரொடியூஸ் ஓவம். ஓகேவா, எப்போ? டியூரிங் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். டியூரிங் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ டவுட்ஸ் இருக்காடா? இதுதான் ஓவரி. ஓகேவா, வேற என்ன தெரியணும்னா, இந்த ஓவரி இட் இஸ் ஃபார்ம்டு பை, ஸோ ஓவரிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா, ஓவரி இஸ் ஃபார்ம்டு பை, எழுதிக்கோங்க, இட் ஃபார்ம்டு பை ஓவேரியன் ஃபாலிகல்ஸ். Ovarian, okay, it is formed by ovarian follicles and stromal tissues. ரெண்டு ovarian follicles, இன்னொன்று stromal tissues. சரியா, நெக்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த ovarian follicles என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, they produce ஈஸ்ட்ரோஜன். அங்கே ஆல்டோஸ்டீரான், இங்கே ஈஸ்ட்ரோஜன். ஓகேவா, ஈஸ்ட்ரோஜன். இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றது ஸ்டெராய்டு ஹார்மோன். ஓகேவா, இந்த ஸ்டெராய்டு ஹார்மோன் என்ன? ஓகே, இந்த ஸ்டெராய்டு ஹார்மோன் தெரிஞ்சுக்கோங்க. ஆஃப்டர் ஓவிலேஷனுக்கு அப்புறமா தேர் வில் பி அ ரப்சர் ஆஃப் ஃபாலிகல்ஸ். ஓகேவா, கரெக்டா, அந்த ஸ்ட்ரக்சரில் ரப்சர். ஸோ இட் இஸ் பேர் கார்பஸ் லியூட்டியம். ஓகேவா, அந்த ஸ்ட்ரக்சர் பேர் கார்பஸ் லியூட்டியம், எழுதிக்கோங்க. ஆஃப்டர் ஓவிலேஷன் there will be a rupture of follicles. Rupture of follicle. ஓகேவா, rupture of follicles forms a structure. இந்த ரப்சர் ஆங்கிளில் there will be a ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். forms a structure called corpus luteum. சரியா, நீட் கொஸ்டின். ஓகே, கார்பஸ் லூட்டியம் மறக்கவே மறக்காதீங்க. ஓகேவா, இது என்ன பண்ணுன்னா, கார்பஸ் லூட்டியம் இட் செக்ரீட்ஸ் என்ன செக்ரீட்ஸ்? ப்ரோஜெஸ்டிரான். ஓகேவா,
இது ஒரு ப்ரொஜெஸ்டிரான் அப்படின்றது ஒரு ஸ்டெராய்டு ஹார்மோன் சொன்னேன்னா ஓகே. இந்த ஈஸ்ட்ரோஜனோட ஃபங்க்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் ஓகேவா. ஸோ ஈஸ்ட்ரோஜனோட ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இட் ஸ்டிமுலேட்ஸ் growth and activities of female secondary activities, growth and activities of female, ஓகேவா, female secondary sex organs, ஓகேவா. வேற என்ன தெரியணும் அப்படின்னா இந்த there will be a development of ovarian follicles, development of ovarian follicles, ஓகேவா. இது இல்லாம இந்த ஃபீமேல் செக்ஸ் கேரக்டர்ஸ் இங்க ஃபீமேல் செக்ஸ் கேரக்டர்ஸ் ஓகேவா. ஃபீமேல் செக்ஸுவல் கேரக்டர்ஸ்னது ஹை பிச் வாய்ஸ், செக்ஷுவல் பிஹேவியர், ஹை பிச் வாய்ஸ், அப்புறம் செக்ஷுவல் பிஹேவியர், ஓகேவா. there will be a development of mammary gland, ஃபீமேல்ஸ்க்கு இருக்கும் இல்லையா, breast, development of mammary gland, ஓகேவா. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. சரியா? ஸோ இது மட்டும்தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்டரான் சார், வேறு எதுவும் இல்லையா அப்படின்னா. இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்டரான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் ப்ரெக்னன்சி, என்ன பண்ணோம், இட் சப்போர்ட்ஸ் ப்ரெக்னன்சி அண்ட் இட் ஆக்ட்ஸ் ஆன் மெமரி கிளாண்ட், mammary gland, ஓகேவா. என்னது, டு ஸ்டிமுலேட் the mammary gland என்ன பண்ணும், இட் ஸ்டிமுலேட் த ஃபார்மேஷன் ஆஃப் alveoli, ஓகேவா. alveoli there will be a sacs, ஓகேவா. அங்கே வந்துட்டு மில்க் ஸ்டோர் ஆகிருக்கும், ஓகேவா. ஸோ அங்கே வழியாக பேபிக்கு வந்துட்டு மில்க் செக்ரீஷன் வரும், ஓகேவா. மில்க் செக்ரீஷன் சாக்ஸஸ் பர்டிகுலர் ஒரு ஸ்பேசஸ், ஓகேவா. சரி, உங்களுக்கு இங்கே வரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சொல்லுங்கள், எங்கேயாவது எடுக்கணுமா கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டவுட்ஸ் இருக்காடா பசங்களா உங்களுக்கு? கிளியர். சரி, ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஹார்மோன்ஸ் ஆஃப் ஹார்ட், கிட்னி, ஹார்மோன்ஸ் ஆஃப் கிட்னி என்னது, ஹார்மோன்ஸ் ஆஃப் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அப்படின்னா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம், சரியா. ஸோ ஹார்மோன்ஸ் ஆஃப் ஹார்ட், கிட்னி, வேற என்ன சொல்லியிருந்தேன், இன்னொன்று சொன்னேனே, ஜிஐடி, கேஸ்ட்ரோ பார்ப்போம், ஜிஐடி, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், ஓகேவா. இந்த மூணு ஹார்மோன்ஸ் பார்ப்போம், சரியா. ஃபர்ஸ்ட்டு ஹார்ட்ல தட் இஸ் சம்திங் கால் ஆர்ட்ரியல் வால் ஆஃப் ஹார்ட், ஓகேவா. ஆர்ட்ரியல் வால் ஆஃப் ஹார்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த ஆர்ட்ரியல் வால் ஆஃப் ஹார்ட் அது காட்டுட்டா, எஸ். ஆர்ட்ரியல் வால் தானே, பம் 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 பம்.
ஸோ இதில் பேசிக்கலி இந்த ஆர்ட்ரியல் வால் ஆஃப் ஹார்ட் அப்படின்றது என்னன்னா இட் ப்ரொடியூசஸ் அ பெப்டைட் ஹார்மோன் ஓகேவா ஆர்ட்ரியல் வால் ஆஃப் ஹார்ட் ப்ரொடியூஸ் பெப்டைட் ஹார்மோன் என்ன ஹார்மோன் பெப்டைட் ஹார்மோன் இந்த பெப்டைட் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்றதுக்கு தவிர இந்த பெப்டைட் ஹார்மோனுக்கு ஒரு பேர் இருக்குது அது தெரிஞ்சுக்க பண்ண ஃபர்ஸ்ட் இது ஒரு பேர் இருக்குது அதுக்கு பேர் ஏஎன்எஃப் தெரியுமா யாருக்காவது ஆர்ட்ரியல் எழுதிக்கோங்க ஆர்ட்ரியல் நாட்ரி யூரிட்டிக் ஃபேக்டர் ஓகேவா தெரியுமா இப்போ தெரியுதா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஓகே ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹலோ ஹாய் ஸோ இப்போ தான் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ணுறாங்களா ஓகே ஸோ திஸ் இஸ் கால் ஆர்ட்ரியல் எதுவுமே இல்லை வி வேர் டாக்கிங் அபவுட் த ஹார்மோன்ஸ் ஆஃப் ஹார்ட் கிட்னி அண்ட் ஜிஐடி இதில் இந்த ஆர்ட்ரியல் வால்லேருந்து தட் இஸ் அ ப்ரொடியூஸ் ஒரு ஹார்மோன் அந்த ஹார்மோனுக்கு பேர் பெப்டைட் ஹார்மோன் சொல்லியிருந்தேன் அந்த பெப்டைட் ஹார்மோனுக்கு ஒரு பேர் வச்சுருந்தோம் அந்த பேருக்கு பேர் ஆர்ட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் இங்கே வரைக்கும் வி வேர் டாக்கிங் ஓகேவா குட் ஆஃப்டர்நூன் ஜிவி குட் ஆஃப்டர்நூன் அண்ணா எக்ஸ்க்ரீஷன் லெசனில் இருக்கும் ஓகே ஸோ ஆல்ரைட் கேளுங்க சாரி ஃபார் ரைட் நோ ப்ராப்ளம் ஓகே ரெக்கார்டட் வீடியோ இருக்கும் கிளாஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் வீடியோ ஃப்ரீ யூ கைஸ் கேன் சி ஓகேவா சரி இந்த என்ன பண்ணோன்னா இந்த கேள்வி வென் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம பாடியில் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஏஎன்எஃப் அப்படின்றது என்ன பண்ணோன்னா இப்போது டயக்ரேஷன் பண்ணுறேன் இப்படி இருக்கும் இங்கே பாருங்கள் இதே ஒரே வால் தான் ஓகேவா இதே கன்ஸ்ட்ரக்ஷன் திஸ் பேர் வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேசோ டைலேஷன்னா அதே வால் தான் இவ்வளோ பெருசிடும் வேசோ டைலேஷன் ஓகேவா கன்ஸ்ட்ரக்ஷன் வேசோ டைலேஷன் என்ன நடக்குதுன்னா ஒரு பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஆர்ட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் என்ன பண்ணுது தர் வில் பி அ பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த வால் குட்டியாக இருந்தால் கிழிஞ்சிரும் இல்லையா அப்போ என்ன பண்ணணும்னா தர் வில் பி இவ்வளோ பெருசாக கொஞ்சம் டைலேட் ஆகும் அந்த வால் டைலேட் ஆகும்போது பெருசாகும் இல்லையா அப்போ அந்த வெசல்ஸ் வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு பிபி இந்த மாதிரி டைலேட் ஆகும்போது இது பெருசாகும் இல்லையா அப்போது பிளட் ப்ரெஷர் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஓகேவா இந்த மாதிரி வேசோ டைலேஷனால எதனால பேசிக்கலி இந்த ஏஎன்எஃப் ஆர்ட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர்னால தேர் வில் பி அ டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல் இந்த பிளட் வெசல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தேர் வில் பி அ ரெடியூஸ் பிபி ஓகேவா சரியா திஸ் இஸ் அபவுட் ஹார்ட்டில் ஒரு ஹார்மோன் ஓகேவா வேற எங்கெல்லாம் ஹார்மோன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்னியில் there is something called JGA kidney JGA kidney so what is JGA அப்படின்னு பார்த்திக்கும்போது இந்த JGA அப்படின்றது juxtaglomerular apparatus இது juxtaglomerular apparatus இந்த juxtaglomerular apparatus கிட்னிக்குள்ள இருக்கும் இது என்ன பண்ணுன்னா இட் ப்ரொடியூசஸ் என்னது இட் ப்ரொடியூசஸ் யாருக்காவது தெரியுமா எரித்ரோபாய்டின் ஓகேவா இந்த எரித்ரோபாய்டின் ஓகேவா இந்த எரித்ரோபாய்டினும் வந்து ஒரு பெப்டைட் ஹார்மோன் தான் ஓகேவா இட் இஸ் அ பெப்டைட் ஹார்மோன் ஓகேவா இந்த பெப்டைட் ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா இட் ஸ்டிமுலேட்ஸ் எரித்ரோபாயோசிஸ் ஸோ நம்ம கிட்னியில் ஜக்ஸ்டாக்ளோமுலர் அப்பேரட்டஸ் இருக்குது அந்த ஜக்ஸ்டாக்ளோமுலர் அப்பேரட்டஸ் வந்துட்டு ஒரு ஹார்மோன் ரிலீஸ் வந்து அந்த ஹார்மோனுக்கு பேர் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன் எரித்ரோபாய்டின் இந்த எரித்ரோபாய்ட் அப்படின்றது ஒரு பெப்டைட் ஹார்மோன் ஓகேவா இது என்ன பண்ணுது இட் ஸ்டிமுலேட்ஸ் எரித்ரோபாயோசிஸ் ஓகேவா எரித்ரோபாய்சிஸ் இந்த எரித்ரோபாய்சிஸ் அப்படின்றது என்னது இட் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி
ஆர்பிசி அப்படின்றது ரெட் பிளட் செல்ஸ் தெரியும்ல, ஓகேவா? ம் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? பெப்டைட் அப்படின்றது ஏதோ ஒரு ப்ரோட்டீன்டா, ஒரு மைன்யூட் ப்ரோட்டீன் தான், ஓகே, ஒரு ப்ரோட்டீன் ஹார்மோன், ஓகேவா? அது ஒரு 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 ஹார்மோன் அது ரிலீஸ் ஆகுது, ஓகேவா? இட் இஸ் ஒரு டைப் ஆஃப் பெப்டைட் ஹார்மோன், இட் இஸ் டைப் ஆஃப் ப்ரோட்டீன், ஓகேவா? ம் ஸோ இது என்ன பண்ணுதுன்றத ஃபர்ஸ்ட் மெயின். ஸோ இந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னா, இட் ஸ்டிமுலேட்ஸ் எரித்ரோபாய்சிஸ். எரித்ரோபாய்ன்றது ரெட் பிளட் செல்ஸ் நம்ம பாடியில், ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ், ஓகேவா? ம் நெக்ஸ்ட் ஜிஐடி போயிடலாமா? GIT. Okay. GIT, gastro. What is that? Gastro interest. What is that? சொல்லுங்க. GIT. Gastrointestinal tract. கரெக்டா? ஸோ இந்த gastrointestinal tract என்ன பண்ணுன்னா, it produce some peptide hormones. Okay, it produce some peptide hormones. ஓகேவா? இந்த பெப்டைட் ஹார்மோன்ஸ் என்னென்னனா எதெல்லாம் வரும்னு சும்மா ஒரு ப்ரீஃபாக எழுதுனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேஸ்ட்ரின், கேஸ்ட்ரின் எழுதிக்கோங்க. கேஸ்ட்ரின், செக்ரிட்டின், அப்புறம் ஜிஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாட் இஸ் ஜிஐபி அப்படின்னு. அப்புறம் சிசிகே. சிசிகே அப்படின்றது காலிசிஸ்டோகைனின், ஜிஐபி அப்படின்றது கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட், ஓகேவா? 1, 2, 3, 4 இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ம் ஓகே. இது இல்லாமல் சம் க்ரோத் ஃபேக்டர்ஸும் ரிலீஸ் பண்ணும், அதுவும் நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 4 ஃபஸ்ட்டு நீங்கள் மெயினாக பார்த்துக்கோங்க. என்னது அது 4 ஃபஸ்ட் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கேஸ்ட்ரின், ஓகேவா? ஃபஸ்ட்டு கேஸ்ட்ரின், ஓகே. இந்த கேஸ்ட்ரின் இல்லைடா, சரிசாக ஒரு நெட்வொர்க் இஷ்யூ, என்னால் வீடியோ ஆட் பண்ண முடியல. இப்போ எல்லாமே கிளியராக இருக்கா? வீடியோ கிளியராக இருக்கா? எஸ், எல்லாம் கிளியராக இருக்காடா பசங்களா? ஓகே, ஓகே. ஸோ யாரோ ஏதோ டவுட்ஸ் கேட்டுறீங்க. பெப்டைன்ஸ், ஓகே. கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைன் ஆனால் எல்லாமே பெப்டைடு ஹார்மோன். ஸோ உங்களுக்கு பெப்டைடு ஹார்மோன் என்ன தெரியுமா? ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், பெப்டைட் ஹார்மோன் அப்படின்றது எதுவுமே இல்லைம்மா, இட் இஸ் பேசிக்கலாக அமினோ ஆசிட், ஓகேவா? அதாவது ஒரு குட்டி பீஸ் ஆஃப் ப்ரோட்டீன், அதாவது ப்ரோட்டீன் சொன்ன இல்லையா, ஒரு குட்டி பீஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இது எல்லாமே போயிட்டு டைரெக்டாக போய் பைண்டே ஆகாது. இதை போய் ரிசப்டர்ஸில் போய் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் இதோட வேலை, ஓகேவா? இந்த பெப்டைட் ஹார்மோன்ஸ் அப்படின்றது பேசிக்கலி எல்லா இடத்துலையும் இருக்கும். இட் இஸ் பேசிக்கலி அமினோ ஆசிட்ஸ், ஓகே. எல்லா பாடியில் எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லையா? இது பேசிக்கலி ஒரு என்ன பண்ணோம்னா, இது ஸ்டிமுலேட் பண்ணும். என்ன ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னா, இது டைரெக்டாக போய் ஒரு இடத்துல பண்ணாது. இது அங்கே போய் ரிசப்டர்ஸில் இருந்துக்கிட்டு அங்கே ரிசப்டர்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நிறைய டைப் இருக்குது, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்சுலின் ஸ்பைக் பண்ணுறது. இங்கே நம்ம இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த பெப்டைட் ஹார்மோன் லைக் என்ன பண்ணுது, இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட்ல இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பெப்டைட் ஹார்மோன்ஸ். இட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் செக்ரீட்டிங் கேஸ்ட்ரின், செக்ரிட்டின், அப்புறமா ஜிஏபி அண்ட் சிசிகே, ஓகேவா? அதுதான் பெப்டைட் ஹார்மோன்ஸ். கிளியர் தானே? இதுக்கு மேலே எடுக்கணுமா? கேஸ்ட்ரின், ஓகே. இப்போ கேஸ்ட்ரின்ல என்ன பண்ணுது அப்படின்னா, இட் ஸ்டிமுலேட்ஸ். இந்த கேஸ்ட்ரின் அப்படின்றது என்ன பண்ணுன்னா, இட் ஸ்டிமுலேட்ஸ்
ஸோ எங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஸ்டிமுலேட் தான் பண்ணு. நல்லா பாருங்கள், இட்ஸ் ஸ்டிமுலேட் இல்லைனா ஒன்று ஸ்டிமுலேட் பண்ணோம் இல்லை இன்ஹிபிட் பண்ணோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பெப்டைட் ஹார்மோன்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கேஸ்ட்ரின் அண்ட் செக்ரீட்டின்ல ஃபர்ஸ்ட் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கேஸ்ட்ரின் என்ன பண்ணுன்னா there will be a stimulates of gastric glands. ஓகேவா? என்னது? gastric glands. ஓகேவா? எதுக்கு இந்த gastric glands ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னா டு செக்ரீட் HCl தெரியும்ல, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் பெப்சினோஜன். ஓகேவா? இது செக்ரீட்டின் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த செக்ரீட்டின் அப்படின்றது ஸ்டிமுலேட்ஸ் எக்ஸோக்ரைன் pancreas. ஓகேவா? டு செக்ரீட் என்ன எக்ஸோக்ரைன்ல பேன்ல என்ன பண்ணுன்னா இட் செக்ரீட்ஸ் வாட்டர், இது வாட்டர் அப்புறம் பைகார்பனேட் அயான்ஸ். தம்பி இவ்வளோ டீட்டெயிலாக எடுக்க மாட்டாங்கடா, நல்லா கேட்டுக்கோங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், கிளாஸ் ஒழுங்காக கவனிங்க. சரியா? யாருமே இவ்வளோ டீட்டெயில் எடுக்க மாட்டாங்க இப்போ. ஸோ GIP அப்படின்றது நான் என்ன சொன்னேன்? கேஸ்ட்ரோ இன்ஹிபிட்டரி பெப்டைட். இன்ஹிபிட்டரி பெப்டைட். ஓகேவா? இந்த கேஸ்ட்ரோ இன்ஹிபிட்டரி பெப்டைட் என்ன பண்ணும்? இட் இன்ஹிபிட்ஸ் கேஸ்ட்ரிக் செக்ரீஷன். inhibits gastric secretion. ஓகேவா? gastric secretion. அப்புறம் நெக்ஸ்ட் there is something called CCK அப்படின்னு சொன்னேன்னா, இந்த CCK அப்படின்றது என்ன சொன்னது? இட் இஸ் a cholecystokinin. cholecystokinin. ஓகேவா? இந்த cholecystokinin என்ன பண்ணும் அப்படின்னா இட் stimulates what? Secretion of bile. Okay, what is it? Bile from எங்கன்னா from gallbladder. என்னது? gallbladder. and there is something called pancreatic enzymes ரிலீஸ் பண்ணோம். அது pancreasல இருந்து. pancreatic enzymes from pancreas. சரியா? ஓகே, புரிஞ்சுதாடா? எஸ். இதுல இது போதாதுன்னு there are several இப்படி எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இது போதாதுன்னு there are several other non-endocrine glands. ஓகேவா? புரியுதா? So it secretes, there are several other non-endocrine tissues, non-endocrine tissues. ஓகேவா? அந்த tissues என்ன பண்ணுனா they secrete hormones. இந்த ஹார்மோன்ஸ், அந்த ஹார்மோன்ஸ்க்கு பேரு growth factors. என்னது? growth factors. ஓகேவா? இந்த growth factors they are essential for எதுக்குன்னா எழுதிக்கோங்க, they are essential. எழுதிக்கோங்க, they are essential for the normal growth of tissues. growth of tissues. சரியா? அண்ட் நம்ம பாடியில் ரிப்பேர் எங்காவது ஆச்சுன்னா அது ரிப்பேர் பண்ணுறது ஆர் ரீஜெனரேஷன், இதுக்கெல்லாம் இது ஹெல்ப் ஆகும். ரிப்பேர் ஆர் ரீஜெனரேஷன். சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங் யூ ஷுட் நோ. புரிஞ்சுதா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
இது இல்லாமல் there are some hormones which are based on chemical nature. There are some hormones, ஓகேவா? ஸோ எப்படி எழுதிங்க, டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் based on chemical nature. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் பேஸ்ட் ஆன் கெமிக்கல் நேச்சர். இந்த டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா there will be a peptide. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெப்டைட் ஹார்மோன் எழுதிக்கோங்க. பெப்டைட் ஹார்மோன், அப்புறம் பாலிபெப்டைட், அப்புறம் ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ்லாம் வருவாங்க. பெப்டைட், பாலிபெப்டைட், அப்புறமா ப்ரோட்டீன். ஓகேவா? ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ். சரியா? நெக்ஸ்ட் என்ன வருவாங்க அப்படின்னா ஸ்டெராய்ட்ஸ். ஸ்டெராய்ட்ஸில் என்னெல்லாம் வரும்னு எக்ஸாம்பிள்னு கேட்டாங்கன்னா கார்டிசோல், டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரடயோல், ப்ரொஜெஸ்டிரான். பெப்டைட் ஹார்மோன்ஸில், அதாவது பெப்டைட், பாலிபெப்டைட், ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ் என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் வரும்னா இன்சுலின், குளுக்கோகான், பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ், ஹைப்போதலமிக் ஹார்மோன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸு. இன்னொன்று வந்துட்டு அயோடோ எழுதிக்கோங்க. அயோடோ என்ன சொல்லுவாங்க அது, அயோடோ தைரோனைன். ஓகேவா? தைரோனைன்ஸ். இந்த அயோடோ தைரோனைன்ஸ் அப்படின்றது பேசிக்கலி தே ஆர் தைராய்டு ஹார்மோன்ஸ். இங்கே ப்ராக்கெட்டில் எழுதுறேன், தைராய்டு ஹார்மோன்ஸ், மறக்காதீங்க. ஓகேவா? ஃபோர்த் ஒன் நெக்ஸ்ட் என்ன தெரியுமா? நெக்ஸ்ட் வந்து அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். பார்த்துக்கோங்க. எஸ், அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். இன்னெல்லாம் அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸில் வரும், எனி ஐடியா? எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்ரினல், நார் அட்ரினல், இது எல்லாமே அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸில் வரும். ஸோ எது அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸில் வரும், எது அயோடோ தைரோனின்ஸில் வரும், எது ஸ்டெராய்ட்ஸில் வரும், எது பெப்டைட் ஹார்மோன்ஸில் வரும்னு ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுறேன். பெப்டைட், பாலிபெப்டைட், ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ் வந்துட்டு இன்சுலின், குளுக்கோகான், பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ், ஹைப்போதலமிக் ஹார்மோன்ஸ். ஸ்டெராய்ட்ஸில் என்னெல்லாம் வரும்னா கார்டிசோல், டெஸ்டோஸ்டிரான், எஸ்ட்ரடயோல், ப்ரொஜெஸ்டிரான். அயோடோ தைரோன்ஸில் தே ஆர் தைராய்டு ஹார்மோன்ஸ். அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின். ஓகேவா? யார் எபினெஃப்ரின் ஒரு நார் எபினெஃப்ரின் அப்படி கூட எழுதிக்கலாம். ஓகேவா? கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்காங்க யாரோ. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நெக்ஸ்ட்டு மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன். எப்படி இந்த ஹார்மோன் ஆக்ஷன் நடக்குது. ஸோ இந்த மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்னா ஹார்மோன் என்ன பண்ணுன்னா இட் ப்ரொடியூசர்ஸ். எழுதிக்கோங்க, ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, எபினெஃப்ரின். இந்த ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் தேர் எஃபெக்ட்ஸ் பை பைண்டிங் டு ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டோன். அந்த ப்ரோட்டீனுக்கு பேர் ஹார்மோன் ரிசெப்டார்ஸ். சரியா? ஹார்மோன் ரிசெப்டர்ஸை போயிட்டு பைண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன், ஏதாவது பெப்டைட்ஸ் வந்து ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன்ஸ் இல்லையா, இந்த ப்ரோட்டீன்ஸ் போயிட்டு ஹார்மோன் ரிசெப்டர்ஸில் போயிட்டு பைண்ட் ஆகுது. இது பேர் டார்கெட் டிஷ்யூஸில். ஓகேவா? இந்த டார்கெட் டிஷ்யூவில் பைண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா இந்த ஹார்மோன் பைண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக், அதாவது அந்த இடத்து பேர், அதாவது இந்த ஹார்மோன் போயிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசெப்டர் போய் பைண்ட் ஆகுதா, அந்த இடத்துக்கு பேர் ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ். ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? இந்த ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ் வழியா என்ன ஆகுதுன்னா தேர் வில் பி a biochemical changes. Okay, what is happening இந்த நடக்கிறதுல there will be a biochemical changes. இந்த பயோகெமிக்கல் சேஞ்சஸ் என்ன பண்ணுன்னா நம்ம டார்கெட் டிஷ்யூ அண்ட் இந்த டார்கெட் டிஷ்யூவில் போய் ஆக்ட் ஆகும். இந்த டார்கெட் டிஷ்யூ ஆக்ட் ஆனதுக்கப்புறமா there will be a regulation of which regulates the regulate
மெட்டபாலிசம், சரியா? இட் ரெகுலேட்ஸ் மெட்டபாலிசம், ஓகேவா, அண்ட் ஃபிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷன். ஓகேவா, சரியா? எஸ், clear? Just see the brief of how this mechanism of ஹார்மோன் ஆக்ஷன் அப்படின்றதுல இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் ரிசப்டார்லேயே வந்துட்டு 2 டைப் இருக்குது, ஓகேவா? ஹார்மோன் ரிசப்டார்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஹார்மோன் ரிசப்டார்ஸ், தேர் ஆர் 2 டைப்ஸ். 2 டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசப்டார், இன்னொன்று வந்து இன்டர் செல்லுலார் ரிசப்டார்ஸ். மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசப்டார்ஸ், இன்னொன்று வந்து இன்ட்ராசெல்லுலார் ரிசப்டார்ஸ். ஓகேவா? எஸ், இதெல்லாம் இருக்கா உங்களுக்கு? இந்த மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசப்டார்ஸ், இன்ட்ராசெல்லுலார் ரிசப்டார்ஸ் அப்படின்றது உங்கள் என்சிஆர்டியில் இருக்கா? இருக்கு, ஓகே. ஸோ இந்த மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசப்டார்ஸ் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசப்டார்ஸ். ஓகே, மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசப்டார்ஸ். இந்த மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசப்டார்ஸ் என்ன பண்ணுதா, தெர் ஆர் சம் ஹார்மோன்ஸ், ஓகேவா, லைக் ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ் இல்லைனா எஃப்எஸ்ஹெச். இது என்ன பண்ணுன்னா, தெர் வில் பி அ இன்ட்ராக்ட், தே வில், இந்த ஹார்மோன்ஸ் போய், இந்த ஹார்மோன்ஸ் which will interact with, interact. ஸோ எதோட இன்ட்ராக்ட் ஆகுதுன்னா, மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசப்டார்ஸ் அப்படின்னு இருக்கும், அது போய் இன்ட்ராக்ட் ஆகுது. மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசப்டார்ஸ், ஓகேவா? இந்த மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசப்டார்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இது வந்துட்டு டைரக்ட், தே டு நாட் என்டர் த டார்கெட் செல்க்கு என்டர் ஆகுது. இது என்ன பண்ணுன்னா, இந்த மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசப்டார்ஸில் இட் ஜென்ரேட்ஸ் செகண்ட் மெசஞ்சர்ஸ், ஓகேவா? செகண்ட் மெசஞ்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்ன பண்ணுது, இட் ஜெனரேட்ஸ் செகண்ட் மெசஞ்சர், ஓகேவா? செகண்ட் மெசஞ்சர்ஸ். அந்த செகண்ட் மெசேஜ் சைக்ளிக் ஏஎம்பியாக இருக்கலாம், ஒரு IP3 இருக்கலாம், இல்லை CA2+ இருக்கலாம், ஓகேவா? நீங்கள் என்ன ஒரு டயக்ராம் பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு டயக்ராம் இருக்கும், அதில் உங்களுக்கு புரியும். இமேஜஸ், இந்த டயக்ராம் உங்கள் என்சிஆர்டியில் இருக்கும், கரெக்டா? எஸ், இருக்குல்ல? ஓகே ஓகே ஓகே, சரி. இந்த டயக்ராமில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் சொன்னது தான் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், ஹார்மோன் இன்ட்ராகும் மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசப்டார்ஸு, இந்த இந்த இட் ஜெனரேட்ஸ் செகண்ட் மெசஞ்சர்ஸ். செகண்ட் ஜெனரேட்ஸ் யாருன்னு சொன்ன, இங்கே பாருங்கள், செகண்ட் மெசஞ்சர் யாருன்னு சொன்ன, சைக்ளிக் ஏஎம்பி அண்ட் CA+, இல்லைன்னா IP3 கூட இல்லை, IP3ன்னு கேட்டால் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. IP3, அப்புறமா CA2+ வந்து இப்படி எழுதிக்கோங்க, CA2+ இப்படி கூட கேட்பாங்க, இப்படி கூட கேட்பாங்க, இல்லை CA++, எப்படியா இருந்தாலும் 2+ தான், சரியா? ஸோ இது என்ன பண்ணா, இன்டர்ன் இட் ரெகுலேட்ஸ் அ செல்லுலார் மெட்டபாலிசம், ஓகேவா? என்னது, இட் ரெகுலேட்ஸ் அ செல்லுலார் மெட்டபாலிசம் அண்ட் காசஸ் ஃபிசியோலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ், ஃபிசியோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க, லைக் ஓவேரியன் growth, இது எல்லாமே எக்ஸாம்பிள், ஓகேவா? இப்போ ஒன்னொன்னா நம்ம மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசப்டார்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசப்டார்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசப்டார்ஸ், ஓகேவா? இப்போ நம்ம மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசப்டார்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறோம். மெம்ப்ரேன் பவுண்ட் ரிசப்டார்ஸ், ஓகே,
membrane bound receptors. இந்த மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இங்கே என்ன நடக்கும்னா நம்ம ஹார்மோன் வந்துட்டு ரிசெப்டர்ஸில் போயிட்டு பைண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஹார்மோன்ஸ் போயிட்டு ஹார்மோன்ஸ் பைண்ட்ஸ் டு ரிசெப்டர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. சரியா? நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஹார்மோன் ரிசெப்டர் காம்ப்ளெக்ஸ் தேர் வில் பி ஒரு ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பான்ஸ் பேர் ரெஸ்பான்ஸ் 1. ஓகேவா? இந்த ரெஸ்பான்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஜென்ரேட் பண்ணு. என்னது? செகண்ட் மெசேஞ்சர். என்ன சொன்ன? செகண்ட் மெசேஞ்சர் சிஏஎம்பி, ஓகேவா, ஆர் CA2+, ஓகேவா? பை பயோகெமிக்கல். நெக்ஸ்ட் என்னது? தேர் வில் பி அ பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸ். இந்த பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால தேர் வில் பி அ ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் லைக் ஓவேரியன் க்ரோத் அப்படின்னு சொன்னேன்னா, இதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா தேர் வில் பி அ இன்டர்செல்லுலார் ரெசெப்டர்ஸ். இந்த கதை நடந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு there will be a second என்ன நடக்கும்னா there will be a intercellular receptors. ஓகேவா? இந்த இன்டர்செல்லுலார் ரிசெப்டர்ஸ் என்ன பண்ணும்னா நம்ம ஹார்மோன்ஸ் இருக்குல்ல which interact with intercellular receptors சொல்லல, mostly they are nuclear receptors. ஓகேவா? like steroid hormones or iodothioronins. ஓகேவா? இது ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணோம்னா நம்ம இட் ரெகுலேட்ஸ். என்ன ரெகுலேட் பண்ணோம்னா இந்த இன்டர்செல்லுலார் ரிசெப்டர்ஸ் வந்துட்டு there will be a gene expression, இதெல்லாம் குரோமோசோல் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஜீன் எக்ஸ்பிரஷன், இன்டர்செல்லுலார் ரிசெப்டர்ஸ்ல. ஆமாம், இன்டர்செல்லுலார் ரிசெப்டர் தானே. ஆமாம், there will be a gene expression or chromosome function. ஓகேவா? இது எப்படி நடக்கும்னா நம்ம ஹார்மோன் ரிசெப்டர் காம்ப்ளெக்ஸ் வித் ஜீனோம் வழியா இது நடக்கும். ஓகேவா? அங்க ஒரு cumulative biochemical action நடக்கும். அது வழியா there will be a results in physiological and development effects also. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ ஐ கெஸ் தட்ஸ் இட் இந்த டாபிக். நான் லாஸ்ட் ஒன் மட்டும் ஒரு வாட்டி ப்ரீஃப் அவுட் பண்ணிடுறேன். இந்த எது சொல்ல இன்டர்செல்லுலார் ரிசெப்டர்ஸ் வந்துட்டு ஒரு வாட்டி ப்ரீஃப் அவுட் பண்ணிடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஹார்மோன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்மோனுக்கு எக்ஸாம்பிள் ஈஸ்ட்ரோஜன். எக்ஸாம்பிள்டா ஈஸ்ட்ரோஜன் எக்ஸாம்பிள் இங்கே எழுதிக்கோங்க. ஈஸ்ட்ரோஜன் வந்துட்டு என்ன பண்ணுது? ரிசெப்டரோட பைண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பைண்ட்ஸ் டு ரிசெப்டர். இங்கே பாருங்க, ஜஸ்ட்டு இது இன்டர்செல்லுலார் ரிசெப்டர்ஸ்க்கு ஒரு ப்ரீஃப் அவுட். ஓகேவா? இன்டர்செல்லுலார் ரிசெப்டார்ஸ்க்கு ஒரு ப்ரீஃப் அவுட். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹார்மோன் லைக் ஈஸ்ட்ரோஜன் பைண்ட் டு ரிசெப்டார்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா இந்த டைமில் there will be a ஹார்மோன் ரிசெப்டார் ஹார்மோன்ஸ் ஆக்ட் ஆகும். ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ். இந்த ஹார்மோன் ரிசெப்டர் காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஸ்டிமுலேட்ஸ் ஜீனோம். என்ன ஸ்டிமுலேட் பண்ணுது? இட் ஸ்டிமுலேட்ஸ் ஜீனோம். இந்த ஜீனோம் ஸ்டிமுலேட் பண்ணக்கப்புறமா there will be a formation of mRNA. என்னது? formation of mRNA. ஓகேவா? இந்த mRNA ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா there will be a production of protein. ஓகேவா? இந்த ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது? there will be a physiological response like tissue growth or differentiation. physiological effects. tissue growth இல்லைனா வந்துட்டு differentiation. சரியா? ஏதாவது டவுட் இருக்காடா இங்கே வரைக்கும்? எனி டவுட் ஸ்டில் ஹியர்? இன்ட்ராசெல்லுலார் இன்டர் கிடையாது, இன்ட்ரா, சாரி. ஸோ அதுதான் நீங்கள் இன்ட்ராசெல்லுலர் தானே, சாரி இன்ட்ராசெல்லுலார் இன்டர் கிடையாது, இன்ட்ராசெல்லுலார் ரிசெப்டர்ஸ். சாரி தர்ஷினி, புரிஞ்சதா இப்போ? சாரி நான் பார்க்கல, சாரி நான் வேறு மைண்டில் இருந்தேன், சாரி. இன்ட்ராசெல்லுலார் ரிசெப்டர்ஸ். ஓகேவா?
மெம்ப்ரேன் பவுண்ட் ரெசெப்டார்ஸ், அதுக்கப்புறமா இன்ட்ராசெல்லுலார் ரெசெப்டார்ஸ், ரெண்டு தான். புரிஞ்சுதா? கிளியர்? நோ டவுட்ஸ்? நோ டவுட் சீரியஸ்லி? எஸ்? கொஸ்டின்ஸ் கேட்கட்டா இல்லைனா நோ டவுட்ஸ் இல்லையா? கொஸ்டின்ஸ்க்கு எம்சிக்யூஸ் போயிடலாமா? வேணா எம்சிக்யூஸ் எடுக்கட்டா? டைம் இருக்கா உங்களுக்கு? எஸ்? நோ டவுட்ஸ்? கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிட்டா? வேண்டாம் சார் என் பண்ணிக்கலாம் அப்படின்றீங்களா? எம்சிக்யூ ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை கிளாஸ் க்ளோஸ் பண்ணலாமா? உங்கள் இஷ்டம், உங்கள் விருப்பம். உங்களுக்கு எம்சிக்யூஸ் வேணும்னா மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸாடா என்ன கேட்குறது? மாலிகுலர் நீங்கள் டீச் பண்ணீங்களா அப்படின்றது? ஆமாம் ஆமாம், நான் தான் டீச் பண்ணுவேம்மா, நான் தான் டீச் பண்ணுவேன். சரி, எம்சிக்யூஸ் வேணுமா இல்லை கிளாஸ் எண்டப் பண்ணலாமா? ரிப்ளை பண்ணாதண்டா தெரியும். உங்கள் விஷ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, நான் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் an endocrine gland? is not an endocrine gland. ஓகேவா? So the following is not an endocrine gland அப்படின்னு கேட்டாங்க. the options are 3 4 pituitary gland, ஓகேவா? அப்புறம் sebaceous gland, sebaceous gland, pineal gland, அப்புறம் வந்துட்டு வேற ஏதோ வருமே, adrenal gland. So choose the right answer. ஆன்சர் எது கண்டுபிடிங்க. pituitary gland, pineal gland, sebaceous gland, adrenal gland. sebaceous gland வரும், சொல்லுங்க. கரெக்ட், செபேஷியஸ் கிளாண்ட் தான். ஸோ ஏன் செபேஷியஸ் கிளாண்ட்னா, நம்ம பிட்யூட்டரி, பீனியல், அப்புறம் தைராய்டு இருக்கு இல்லையா, நீங்கள் அட்ரினல், பேங்க்ரியாஸ், பாராதைராய்டு, தைமஸ் அண்ட் கோனட்ஸ், இது எல்லாமே ஆர்கனைஸ் பை ஒரு எண்டோக்ரைன் பாடிஸ் இன் அவர் பாடி, ஓகேவா? ஸோ இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் தேர் ஹார்மோன்ஸ் வந்து இட் இஸ் கன்ஸ்டியூட் ஆஃப் எண்டோக்ரைன் சிஸ்டம், ஓகேவா? இட் இஸ் பேசிக்லி செபேஷியஸ் கிளாண்ட் தான். கரெக்ட். ஓகே, குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நீங்கள் யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், சரியா? செபேஷ் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கோங்க. hypothalamus is a basal part of which of the hypothalamus is a basal part of which of the following? அப்படின்னு கேட்டா A, B, C, D, ஓகேவா? 4 ஒன்று வந்துட்டு ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், அப்புறம் ஹின் பிரெயின், மீசன்செஃப்லான். ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், எழுதிக்கோங்க. ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹின் பிரெயின், அப்புறம் மீசன்செஃப்லான். சூஸ் பண்ணுங்க ரைட் ஆன்சர். எஸ் எஸ் சொல்லுங்க. ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹின் பிரெயின், மீசன்செஃப்லான். ஹைப்போதாலமஸ் இஸ் a basal part of which of the following? எஸ் சொல்லுங்க. சரி, தெரியலையா? நான் ஆன்சர் பண்ணட்டா?
ஓகே, சரி நானே சொல்கிறேன். ஸோ ஹைப்போதலமஸில் வந்துட்டு பேசிக்கலி இந்த ஃபோர் பிரெயின் தான் வந்துட்டு இட் ஆக்ஸ் அஸ் த பேசல் பார்ட் ஆஃப் ஹைப்போதலமஸ். ஓகேவா? இந்த ஃபோர் பிரெயின் என்ன பண்ணுன்னா வைடாக நம்ம பாடி ஃபங்க்ஷன் நிறைய பண்ணும். இட் கண்டெய்ன்ஸ் செவரல் குரூப்ஸ் ஆஃப் நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ் இருக்கும் கால்ட் நியூக்ளியை. இந்த நியூக்ளியும் வந்துட்டு ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? ஆன்சர் இ இஸ் கரெக்ட். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா the how many types of hormones are released by pituitary அப்படின்னு இருக்கு. 1 2 3 4 how many types of hormones are released by pituitary தெரியுமா? how many types of hormones released by pituitary hormones எத்தனை? 1 2 3 4 7 7 seriously? தெரியும் உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. இங்க இருக்கிற ஆப்ஷன் தான் 1 or 2 or 3 or 4. ஸோ நான் சொல்லட்டா? ரெண்டே ரெண்டு தான். ஓகேவா? பிட்யூட்டரியில் ஒன் வந்துட்டு ரிலீசிங் ஹார்மோன், இன்னொன்று வந்து இன்ஹிபிட்டிங் ஹார்மோன். ஓகேவா? ரிலீசிங் ஹார்மோன் என்ன பண்ணுன்னா இட் ஸ்டிமுலேட்ஸ் த செக்ரீஷன் ஆஃப் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ். அதாவது இன்ஹிபிட்டிவ் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும்? இன்ஹிபிட்ஸ் த செக்ரீஷன் ஆஃப் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ். நான் சொன்னேனே லாஸ்ட் கிளாஸில். வாட் ஹேப்பன்? சரி சில், ஒரு ஈஸி கொஸ்டின்ஸ்க்குள்ள. வேர் டு ஹைப்போதலாமிக் எழுதிக்கோங்க. வேர் டு ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ் ஆரிஜினேட்? ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ் தான் ஆரிஜினேட். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க. நர்வ் எண்டிங், சினாப்டிக் வெசிகல்ஸ், ஹைப்போதலாமிக் நியூரான்ஸ், ஆக்சான்ஸ். ஹைப்போதலாமிக் நியூரான்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு ஆக்சான்ஸ். ஸோ சூஸ் த ரைட் ஆன்சர். குட். Oh, you thought it is a number of hormones in both ant and pituitary. ஓகேம்மா, ஓகே, ஆல் ரைட், நோ ப்ராப்ளம். அதனால கொஸ்டின் உங்களுக்கு பாருங்கள் ஆன்சர் தெரிஞ்சோ வந்துட்டு நீங்கள். ஸோ கொஸ்டின் நல்லா படிங்க. ஓகேவா? ஓகே, மியூரின் ஜெனிட்டா. ஸோ தர்ஷினி, ஹைப்போதலமிக் ஹார்மோன் இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்ட். ஏன் ரைட் ஆன்சர் ஹைப்போதலமிக் நியூரான்ஸ் அப்படின்னாங்க பாருங்கள். இந்த ஹைப்போதலமிக் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுன்னா இட் இஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் இந்த ஹைப்போதலமிக் ஹார்மோன்ஸ் இட்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் ஹைப்போதலமிக் நியூரான்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இது எங்கன்னா இட் பாசஸ் த்ரூ ஆக்சோனோட பாஸ் ஆகிட்டு இட் நர்வ் எண்டிங்ஸில் போய் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ அந்த டைமில் இந்த ஹார்மோன்ஸ் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட்ஸில் தட் இஸ் பி போர்ட்டல் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகேவா? இந்த போர்ட்டல் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் ரெகுலேட் பண்ணி தர் வில் பி எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆன்டீரியர் பிட்யூட்டரியோட ஃபங்க்ஷன் ஆகும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பேசிக்காக வேர் டு திஸ் ஹைப்போதலமிக் ஹார்மோன்ஸ் ஆரிஜினேட் அப்படின்னா நீங்கள் டக்குனே சொல்லலாம் ஹைப்போதலமிக் நியூரான்ஸ். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் வந்துட்டு கோனாடோட்ரோபின்ஸ். எழுதிக்கோங்க. Gonadotropins inhibits the release of growth hormones, சரியா, from the pituitary glands. Is it true or false? Gonadotropins inhibits the release of growth hormones from the pituitary glands. Is it true or false? சொல்லுங்கடா. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? கொனோடோட்ரோபின் வந்துட்டு growth ஹார்மோன்ஸ் வந்து இன்ஹிபிட் பண்ணுது. அது உண்மையா பொய்யா? ஆப்ஷன் கூட இல்லை. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். குட் தர்ஷினி, குட்.
ஏன் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொமேட்டோஸ்டாட்டின் அப்படின்னு இருக்கிறது வந்தது ஒரு ஹைப்போதாலமஸ். ஸோ இது என்ன பண்ணும்னா, அதுதான் வந்துட்டு இன்ஹிபிட்ஸ் ரிலீஸ் ஆஃப் குரோத் ஹார்மோன். அதாவது இந்த கோனடோட்ரோபின் அப்படின்றது என்ன பண்ணும்னா, இட் ரிலீஸ் த ஹார்மோன் ஸ்டிமுலேஷன். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? தட் இஸ் அ ரிலீஸ் ஆஃப் கோனடோட்ரோபின்ஸ். அதனால குரோத் ஹார்மோன்ஸ் வந்துட்டு ஸ்டிமுலேட் தான் பண்ணும், இன்ஹிபிட் பண்ணாது. ஓகேவா? ஸோ அதனால ஃபால்ஸ். சொமேட்டோஸ்டாட்டின் மட்டும்தான் இன்ஹிபிட் பண்ணும். இந்த கோனடோட்ரோபின் வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகேவா? சரி. ஓகே. ஆல்ரைட். நான் இன்னொரு கொஸ்டின் கொடுக்கட்டா? விச் ஸ்டிமுலேட்ஸ்னு எழுதும் ரெகுலேட் மேமரி கிளாண்ட் இருக்கும். ஓகேவா? என்னடா இந்த கர்ம பிடிச்ச பேர் நீ எழுதவே மாட்டேங்குது. சரி சரி, ப்ரோலாக்டின் எழுதிக்கோங்க. இங்க ப்ரோலாக்டின். நான் என்னால் பெண்ணை வந்துட்டு ப்ராப்பராகவே எழுத மாட்டேங்குது. ப்ரோலாக்டின் TCH FSH அப்புறம் வந்துட்டு ACTH. ஸோ சூஸ் த ரைட் ஆப்ஷன். கொஸ்டின் புரியுதா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன்ஸ் ரெகுலேட் த growth ஆஃப் மெமரி கிளாண்ட்ஸ் அப்படின்னு மெமரி கிளாண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரோலாக்டின், TSH, FSH and ACTH. சரியா? ஸோ சீக்கிரமா டக்குன்னு சொல்லுங்க. குட். தர்ஷினி, குட் ஆன்சர். யா, மியூரினேட். அக்ஷயா, குட். ரைட் ஆன்சர். தர்ஷினி, மௌரின், ஜெனிட்டானே கூப்பிட்றேன். தர்ஷினி, ஜெனிட்டா அண்ட் அக்ஷயா, ஆப்ஷன் இ இஸ் ரைட். ஏன் ப்ரோலாக்டின் ரைட் ஆப்ஷன்னா, இந்த ப்ரோலாக்டின் என்ன பண்ணுன்னா, இட் ரெகுலேட்ஸ் growth ஆஃப் வாட் growth ஆஃப் மெமரி கிளாண்ட். ஓகேவா? இந்த மெமரி கிளாண்ட் என்ன பண்ணுன்னா, there will be a formation of milk in them. ஓகேவா? அப்போ இந்த ஏசிடிஹெச் அப்படின்றது என்ன பண்ணுன்னா, இந்த ஏசிடிஹெச் அப்படின்றது ஸ்டிமுலேட் த சிந்தசிஸ் ஆஃப் ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ். ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் அப்படின்றது என்னது? குளூக்கோகார்டிகாய்ட்ஸ். அது எங்க? அட்ரினல் கார்டெக்ஸ்ல இருந்து. அது வேற, இது ப்ரோலாக்டின். சரியா? அதுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகேவா? கிளியர்? இன்னும் ஒரு 2 கொஸ்டின் பார்க்கலாமா? ஜஸ்ட் 2 கொஸ்டின்ஸ். இம்பார்ட்டன்ட் இதெல்லாம், நீட் கொஸ்டின்ஸ்லாம். நான் தேடி தேடி எடுத்தேன், இந்த கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தேன். கிளியர்? ஓகே. 2 கொஸ்டின். நான் எழுத கூட வேண்டாம், நீங்க ஜஸ்ட் வாயிலே சொல்லலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன்ஸ் ஆர் நோன் ஆஸ் ஸோ following hormones known as gonadotrophins னு எழுதிக்கோங்க. gonadotrophin. ஓகேவா? gonadotrophin. இந்த gonadotrophinல நீங்க ஆப்ஷன்ஸ் ஆர் LH, oxytocin, B LH, என்ன கொடுக்கலாம்? vasopressin எழுதிக்கோங்க. vasopressin. ஓகேவா? LH, vasopressin. அப்புறமா வந்துட்டு FSH. ஃபோர்த் வந்துட்டு FSH, ஆக்சிடோசின் எழுதிக்கோங்க. ஸோ சூஸ் அ ரைட் ஆப்ஷன். சொல்லுங்க, டக்குன்னு ஃபாஸ்டா சொல்லுங்க. தெரியலையா? ஸோ LH அண்ட் ஆக்சிடோசின் கொடுத்தேன். LH அண்ட் vasopressin, LH அண்ட் FSH, FSH அண்ட் ஆக்சிடோசின்.
Choose the right option. Good, Darshini, good. FSH and LLH, luteinizing hormone and follicular stimulating hormones, which are basically stimulates a gonadal activity, okay va, and therefore it referred to as gonadotrophins, okay va. In the males, in the LH, it stimulates the synthesis of hormones called androgens from the testis. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. Yes. Okay. So last question பார்த்துலாமா, final question of today. Sunday class ஓட last question பார்த்துலாமா? Okay அண்ணா. So which of the following இங்க வரைக்கும் நீங்க எழுதிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் கொஞ்சம் நீட்டா எழுதிப்பாங்க. It is not a function. It's not a function of LH and FSH in females. LH and FSH in females. Okay, the options are எழுதிக்கோங்க. Induces ovulation, okay va, first induces ovulation, secretion of androgens, okay va, maintaining corpus luteum, அப்புறம் stimulates of growth of follicles. Answer இப்பவே தெரிஞ்சிச்சுல? Maintains corpus luteum. இதில் எது மேல் தான் அதை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. Growth of follicles, all the answer. Good, right answer in the comment section. சரி, இந்த மற்ற மூணுமே பேசிக்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டியூசஸ் ஓவிலேஷன், மெயின்டைனிங் கார்பஸ் லூட்டியம், ஸ்டிமுலேட் த க்ரோத் ஃபாலிகல்ஸ், இது எல்லாமே ஃபீமேல்ஸ்க்கு இருக்கிறது. செக்ரேஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜன் லைக் டெஸ்டோஸ்டிரான், இது வந்துட்டு மேல்டு. ஸோ எஃப்எஸ்ஹெச் ஸ்டிமுலேட்ஸ் த க்ரோத் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஓவேரியன் ஃபாலிகல்ஸ் இன் ஃபீமேல்ஸ், வேர் இந்த எல்ஹெச் லூட்னைசிங் ஹார்மோன்ஸ் இன்டியூசஸ் ஓவிலேஷன் ஆஃப் fully mature follicles, okay va, and it maintains the corpus luteum, okay va. Thereby it forms a graphene follicles or ovulation females. ஆனால் இந்த செக்ரேஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜன் அப்படின்றது ஃபீமேலுக்கு கிடையாது, அது மேலுக்கு. சரியா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ ஃபார் லிசனிங். இவ்வளோ நேரமாக சண்டே அதுவுமா கிளாஸ் கவனிச்சுக்க ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. கிளாஸ் இப்போ உங்களுக்கு டவுட் இல்லைனா ஆஃப்டர் த கிளாஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் இது வீடியோ அப்லோட் பண்ணக்கப்புறமா யூ கைஸ் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ஐ வில் கன்ஃபார்ம் செக் இட் அவுட், ஓகேவா? அதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அண்ட் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். வெரி குட் ஆஃப்டர்நூன், ஹாப்பி சண்டே. பாய் பாய் பாய். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் லெட் மீ நோ, ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் யூ. தேங்க்யூ. குட் நைட் டா. இட்ஸ் அ குட் ஆஃப்டர்நூன். பாய் பாய்.